எல்லா மொழிகளுமே எனக்கு தெரிந்த ஏனைய மொழிகள் எல்லாம் ஒலிகளால் ஆக்கப்பட்ட மொழிகள். இது மிக மிக முக்கியமானது. நான் அறிந்ததில் படித்ததில் பொருளால் ஆக்கப்பட்ட, முதலில் பொருளை வகுத்து வரையறுத்துக் கொண்டு ஒலியை தேடுகிற ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். எனவே அது அளவற்ற ஞானத்திலிருந்து பிறந்த ஒரு மொழி. ஒலியிலிருந்து மொழியை உருவாக்குவது மிக மிக எளிது. நீங்களும் காட் அப்படின்னா நீங்க கடவுள் நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அது ஒரு ஒலி. அந்த ஒலிக்கும் பொருள் சார்ந்த வேர் இருக்கிறது இல்ல, அந்த வேருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் தமிழ் தான் பெருவாரியான சொற்களை, எல்லா சொற்களுக்கும் நான் ஒரு பொருள் பெயர்கள் தேடி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு புலமை இல்லை. ஆயினும் அறிந்த வரைக்கும், உதாரணமாக நீங்கள் கடவுள் என்கின்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கடவுள் என்கின்ற தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது ஆங்கிலத்தில் டிரான்செண்டன்ட் அண்ட் இம்மினன்ட் என்று சொல்வார். டிரான்செண்டன்ட் என்றால் அனைத்தையும் கடந்த பொருள், இம்மினன்ட் என்றால் அனைத்திற்குள்ளும் இருக்கிற பொருள். நம்ம சின்ன வயசுல பாடல்கள் கூட கேட்டிருப்போம். தூணிலும் துரும்பிலும் விண்ணிலும் மண்ணிலும் இருக்கிறவர்கள் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார், ஆனால் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறார், அரூபியாகவும் இருக்கிறார், காட்சியாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்போ கடந்து உள்ளிருக்கிறவர் கடவுள், அனைத்தையும் கடந்து அனைத்திற்கு உள்ளும் இருக்கிறவர் என்கின்ற அந்த கோட்பாடு, அந்த பொருளை வரையறுத்து கொண்டு கட உள் என்று வரையறுக்கும். வலிங்கிற சொல்ல எடுத்துங்களா, அந்த வலிமை. இந்த வலியையும் வலிமையை எப்படி பொறுத்துக்கு பார்த்தீங்களா? வலியின் வழியாக வருவதுதான் வலிமை. எனவே தமிழர்களே, நீங்கள் வலியை கண்டு அஞ்சாதீர்கள், வலியின் வழியாகத்தான் உங்களுக்கு வலிமை வரும். ஒவ்வொரு சொல்லும் வெறும் ஒலி அல்ல, பொருள் சுமந்து பொருளை வரையறுத்து கொண்டு இது ஒரு ஒரு சின்ன அல்லது அதனுடைய இலக்கண உருவாக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க உயிரெழுத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா? உயிரெழுத்து என்பது உயிர்காற்றின் துணை கொண்டு மட்டுமே வருவது. அல்லது நீங்க அந்த மொழியின் வடிவமைப்பை பாருங்க. இப்ப உயிரெழுத்து சொல்றோம், உயிரெழுத்து என்றால் உயிர்காற்றின் நிலை கொண்டு மட்டுமே வருவது. வெறும் உயிர் காற்று மட்டும்தான். இந்த உடம்பின் துணை அதற்கு தேவையில்லை. உயிர் காற்றின் துணை மட்டும் போதும். மெய்யெழுத்து என்பது அதனா எங்கோ ஒரு இடத்தில் தொடும். அதனுடைய இலக்கணம், ஒலி வடிவமைப்பு, அது வேற லெவல்னு சொல்லுங்களேன். வேற நான் படித்த மொழிகள் எந்த மொழியிலும் இந்த ஒரு அழகை நான் பார்த்தது இல்லை.